நிறைய பேருக்கு இந்த பத்திரகாளி வரும்போது கீழே சிவபெருமான் படுத்திருப்பார், இந்த அம்பாள் வலது காலை அப்படி நெஞ்சு மேலே வச்சிருப்பா, இடது காலை அப்படி கீழே வச்சிருப்பாங்க. நிறைய பேருக்கு என்ன சிவனை மிதிக்கிறாங்களே, சிவனை இந்த காளி மிதிச்சிருக்குது அப்படின்னு அது ஒரு தத்துவம் தனியது. அம்பாவுடைய கோபத்தை அடக்குவதற்காக சுவாமி கீழே படுத்திருந்தாராம். இந்த அம்பிகை காளி வேகத்தோடு வந்தாராம் உலகத்தையே அழிப்பதற்காக. மகாவிஷ்ணு பயந்து ஓடினார், பிரம்மா பயந்து ஓடினார். இப்ப என்ன பண்ணணும்னா கணவன் மட்டும்தானே அடக்க முடியும் மனைவியை. சுவாமி பார்த்தாராம், அப்படியே மயக்கம் போட்டு விழுந்த மாதிரி படுத்து கிடந்தாராம் வர்ற வழியில. இவ வேகத்தோட நாக்கை துருத்து கொண்டு அகங்காரத்தோடு உள்ள வந்தவ இந்த தெரியாதனமா டபால்னு மேல காலை வச்சா பாருங்க. சுவாமியுடைய மார்பிள காலத்தோடமே என்ன சக்தி, உன் கோபம் தணிந்ததா என்று பெருமான் கேட்டானா. ஐயோயோ நான் என்ன அபச்சாரம் பண்ணிட்டேனேன்னு சொல்லி கீழே குனிந்தாலாம். அந்த வடிவிலேயே அவள் சாந்தமாக இருந்தாள் என்று புராணம் சொல்லுகிறது.